மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட வேண்டியது பாஜக தேசிய தலைவர் நட்டா உட்பட பாஜக தலைவர்கள்தான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுச்சேரிக்கு வருகை தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசினார். அப்பொழுது அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும், புதுவையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று பிரதமர் சொல்வார், ஆனால் எந்த கோரிக்கையும் இங்கு நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடை திறப்போம் என முதல்வர் கூறினார். பாஜகவினர் நடமாடும் ரேஷன் கடை திறக்கப்படும் என்றனர். ஆனால் இன்றளவு திறக்கப்படவில்லை. அவர்கள் செய்தது தெருவுக்கு தெரு 4 ரெஸ்டோ பார் திறந்ததுதான் என்றும், கஞ்சா உட்பட போதைப் பழக்கம்தான் அதிகரித்துள்ளது என்றும் குற்றம் சாட்டிய அவர் 10 ஆண்டுகால ஆட்சியில் தற்பொழுது பாஜக உலக மகா ஊழலை செய்துள்ளது என்றும் தெரிவித்தார். பாஜகவிற்கு தேர்தல் பத்திரம் கொடுத்ததால் 38 கம்பெனிகளுக்கு 178 கான்ட்ராக்ட் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், மதுபான ஊழல் பொய் வழக்கில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சம்பந்தப்பட்ட மதுபான நிறுவன அதிபர் பாஜகவிற்கு 59 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் கொடுத்துள்ளார். அப்படியானால் கைது செய்யப்பட வேண்டியது பாஜக தேசிய தலைவர் நட்டா உட்பட பாஜக தலைவர்கள்தான் என்றும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் பாஜகவை வீழ்த்தி இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும், தமிழகம் உட்பட மாநிலங்களில் ஆளுநர் மூலமாக பாஜக அல்லாத அரசுகளை கவிழ்ப்பது, நிர்வாகத்தை சீர்குலைப்பது போன்ற செயல்களில் பாஜக ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார்.